ஆமாப்பா. ஒரே வகுப்பு தான்டா, ஆமாப்பா. ஒரே டீச்சர் தான்டா, ஆமாப்பா. அவன் 2 மார்க் கூட வாங்கியிருக்கிறா, நீ 2 மார்க் குறைச்சு வாங்கியிருக்க. புள்ள அழகா சொல்லு, அவன் அப்பன் வேற இல்ல, என் அப்பன் வேற இல்ல. வருங்க வரு. இன்னைக்கு பிள்ளைகள் அறிவாளிகள், பிள்ளைகள் புத்திசாலிகள். திருப்பி வரும். இன்னொன்னு, எந்த பையனோடு நீங்க ஒப்பிடுறீங்களோ அந்த பையன் மீது அவனுக்கு வன்மம் வரும். இவனாலதான் எனக்கு திட்டு, இவனாலதான் எனக்குன்னு எப்பவுமே அந்த பிள்ளைக்கு அந்த இது வரும். தயவு செய்து அடுத்த பிள்ளைகளோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள். படிக்கலையா உராத்தங்க, அடுத்ததுல வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டா, எங்க கல்லூரியில கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினோம். ஒரு பையன் 96% வச்சிருக்கிறான். நாங்க கூப்பிட்ட வாடாத்தங்க வாடாத்தங்க, அவனுக்கு பொக்கே கொடுத்து ஒரு பொன்னாட போத்தி, தங்க நாளைக்கு நடக்கிற கேம்பஸ் இன்டர்வியூல நீ தாண்டா தங்க செலக்ட் ஆக, ஏன்னா 96% வச்சிருக்கான், நீ தாண்டா தங்க செலக்ட் ஆக, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ அந்த கம்பெனிக்கு போய் அடுத்த வருஷம் இங்க வந்து நம்ம பசங்களையில நீ தாண்டா தேர்வு செய்ய, ஒரே வாழ்த்து மழை. இன்னொருத்தர் இருக்கிறான், 20 அரியர் வச்சிருக்கிறான். வாழ்நாள் முழுக்க 20 அரியர் அவன் எழுதவே முடியாது. 20 எல்லா பேப்பர்லயும் ஃபெயில். அவனை கூப்பிட்டோம், ஏன் மேடம் ஒரு உதவி செய்யப்பா. சொல்லுங்க மேடம், நாளை கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது. கேள்விப்பட்டேன். நான் என்ன பண்ணோன்னு, நான் படிச்ச கல்லூரிக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன பண்ணணும்னா, டேய் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாதே, யோசிக்கிறேன்டா. 20 அரியர் யோசிக்கிறேன்டா. வராதடா. அடுத்த நாள் ஹெச்ஓடி 8 மணிக்கு வந்துட்டாரு, இது 7:30 வந்து வந்துட்டான். ஹெச்ஓடிக்கு 7:30 ஆரம்பிச்சிடுது, 7:30 வந்துட்டான். இப்ப இன்டர்வியூ நடந்தது. 12 மணிக்கு லிஸ்ட் ஓட்டுனாங்க. 96 வாங்கின 96% வச்சிருக்கிறவனை தேர்வு செய்வன். நாங்கெல்லாம் ஓடி போய் பார்த்தா அவன் பேர் இல்லை. யார் பேர் முதல்ல இருந்து தெரியுமா? 20 அரியர் வாங்கினான் பத்தியா, அவன் பேரு செலக்ஷன்ல முதல்ல இருக்குது. உங்களுக்கு வந்தது வாரு கோபம். நேரம் அந்த இன்டர்வியூ பண்ண அந்த கம்பெனிக்காரர்கிட்ட போய் கேட்டான், ஏன் சார் 96% பையன் வச்சிருக்கிறான், அவனை செலக்ட் பண்ணல, 20 அரியர் வச்சிருக்கிறான், அவனை செலக்ட் பண்ணீங்களே. அந்த கம்பெனிக்காரன் சொன்ன, இங்க பாருங்க, ஒன்ஸ் ஒருத்தர் நாங்க செலக்ட் பண்ணிட்டோம்னா அவர் எங்களுடைய ஒர்க்கர், பணியாளர். அவரை அவன் இவன் எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் அந்த கம்பெனிக்காரன். சரிங்க சார், அவரை ஏங்க சார் செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டோம். சொன்னாங்க பாருங்க, நெக்ஸ்ட் அப்படின்னா 96% வாங்கணும். உள்ள வந்தா பம்மி வந்தா, கைய கட்டி நின்றுட்டா. உட்காருப்பா. இல்லைங்க, பெரியவங்க முன்னாடி எல்லாம் உட்கார மாட்டேன்னு நின்றுட்டே இருக்கிறான். ஒரு மரியாதை. சரி, இது மார்க்கெட்டிங். இது ஒரு பேனாவை கொடுத்து இதை எப்படிப்பா மார்க்கெட்டிங் பண்ணுவேன்னு கேட்டோம். பேனாவை பார்த்தா யாரு 96%. மார்க்கெட்டிங் பார்த்தா அப்படி பார்த்தா பேனா பேனா பேனான்ட்டு, சார் இது சிலபஸ்லயே இல்லைங்க சார்ன்ட்டான். எங்க சிலபஸ்லயே அது இல்ல சார், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாட்டு இருக்குதுன்ட்டான். சரி நீயே ரிஜெக்ட் போட்டோம். நெக்ஸ்ட் சார் உள்ள வரல சார், அவரு கதவை உடைச்சு கதவை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு லெப்ட் ரைட் போட்டுட்டு வந்தாரு சார். வந்தவரை பார்த்து நாங்களே எந்திரிச்சு நின்ட்டோம். அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சிடம். உடனே ஒருத்தன் சொல்றான், அந்த இன்டர்வியூ பண்ணவன், சார் கம்பெனி நம்மளுக்கு சொல்லுச்சுல்ல, நீங்க எப்படி இன்டர்வியூ பண்றீங்கிறத பாக்குறக்கு ஆபீசர் வந்தாலும் வருவாங்கன்னு சொல்லுச்சல, அந்த ஆபீசர் தான் சார் இவருங்கிறான். யாரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தா எங்க 20 அரியரை பார்த்துட்டு இவன் உட்கார்ந்துகிட்டு, சரி உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்தணுங்கிறான். இவன் தான் இவனை அறிமுகப்படுத்துவானே, அவங்க கிட்ட உங்களை பத்தி அறிமுகப்படுத்தும்போது கேட்டிருக்கிறான். அவங்க யோசிச்சாங்க, ஏன்னா அவங்களையே எந்திரிச்சு நிக்க வச்சுட்டாங்கல்ல. அவங்க சொன்னாங்க பாருங்க, இதுதாங்க சிறப்பு சார். அவர் வேலை செய்யறாரோ இல்லையோ, எங்க கம்பெனியில் இருக்கிற 5000 பேர்கிட்டையும் அவர் வேலை வாங்குவார் சார். அதனாலதான் சார் அவரை தேர்வு செஞ்சோம். இது எதுக்கு நான் சொல்றேன், பிள்ளைகள் குறைவான மதிப்புனா
நீங்க எந்த வகையிலும் எதிர்மறை எண்ணங்களை விதைக்காதீர்கள். நேர்மறை எண்ணங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இங்க கல்கத்தாவில் ஒரு குதிரை வண்டியில ஒரு பையன் பள்ளிக்கூடம் போறான். அந்த குதிரை வண்டிக்கார அந்த சாட்டைய சக்கரத்துல வைக்கும் ஒரு சத்தம் வர அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஆசிரியர் வகுப்புல கேட்கிறார், எல்லாம் என்னவாக வருவீர்கள்? ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு சொன்ன, டாக்டர், என்ஜினியரா, நல்லா சொன்னான். இந்த பையன் சொன்னா, நான் குதிரை வண்டிக்காரனா வருவேன். டீச்சருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. ஏப்பா, குதிரை வண்டிக்காரனா வர்றதுக்கு எதுக்குப்பா படிக்கணும்? போ, இன்னைக்கு போய் வீட்டுல கேட்டுட்டு நாளைக்கு வந்து சொல்லுன்ட்டாங்க. சோகமா அந்த பையன் வந்துச்சு வீட்டுக்கு. அம்மா கேட்டாங்க, ஏக்கன்னு சோகமா இருக்கிறேன். அம்மா, இன்னைக்கு டீச்சர் இப்படி கேட்டாங்கம்மா. நான் சொன்னேன்மா, குதிரை வண்டிக்காரனாக தப்பாமான்னு இந்த பையன் கேட்டுச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, தப்பில்லை தங்கம், நீ குதிரை வண்டிக்காரன் தான் ஆகணும். எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரன் ஆகணும் தெரியுமா? கைய பிடிச்சு கூப்பிட்டு போய் ஒரு படத்தை காமிச்சது. அந்த படத்துல அர்ஜுனன் காண்டீபம் ஏந்தி நிற்கின்றான். தேரோட்டியாக, குதிரை ஓட்டுபவனாக கண்ணன் இருக்கிறான். இந்த மாதிரி நீ தேரோட்டியா வருவியா அப்படின்னு சொல்லி அந்த தாய் கேட்டுது. அப்படி வந்த பையன்தான் உலகளவிலே நம்முடைய இந்து மதத்தை கொண்டு போய் சேர்த்த சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னால், நீங்க நல்ல எண்ணங்களை எதிர்மறையா சொன்னா பிள்ளைகளுக்கு அது பதியும், எதுவுமே பதியும். நேர்மறையாக சொல்லி பாருங்கள், முடியட்டும், அடுத்ததுல வந்துடலாம் கண்ணு, அடுத்ததுல வரல. ஆனா நமக்கு கனவு என்ன? நம்மளால முடியாததெல்லாம் நம் பிள்ளைகள் செய்யணும். நிறைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். என்னால இப்படி வர முடியல, தங்கம் நீ வரணும். அவன் எல்கேஜி முதல் நாள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருப்பான். அவனை பிடிச்சி இப்படி உட்கார வச்சுட்டு உடனே அப்பா சொல்லுவாரு, தங்கம் நீ நல்லா படிச்சு கலெக்டர் வந்துடணும் தங்கம். நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல, குமாஸ்தா தான் ஆனேன். போக வர்றவனை எல்லாம் பார்த்து நான் சல்யூட் அடிக்கிறேன். நீ பெரிய கலெக்டரா வரணும். யாரு? அப்பா. அது எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கு. அம்மா வரும், தங்கம் அவர் கிடக்கிறார் லூஸ், அதெல்லாம் கேட்காத, நீ படிச்சு பெரிய டாக்டர் ஆயிரு, எல்லாருக்கும் ஊசி ஓடு, நான் கண்ணார பார்க்கணும். யாரு? அம்மா. அவன் எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருப்பான். தாத்தா வருவாரு, தங்கம் அவங்களெல்லாம் விடுதாங்க, நீ படிச்சு பெரிய வக்கீல் ஆயிரு. ஏன்னா நம்ம பெரிய தாத்தா அத்தனை சொத்தையை ஆட்டை போட்டாரு. நீ பெரிய வக்கீலாயி அதையெல்லாம் மீட்டுட்டு வா. யாரு? தாத்தா. அது எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கு. பாட்டி வரும், அதெல்லாம் விட்டு ஒதுக்கு கண்ணே, அதை பத்தியே கவலைப்படாத, நீ நல்லா படிச்சு என்ஜினியர் ஆயிரு, வீதியெல்லாம் வீட்டை கட்டு, நான் போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வர்றேன். யாரு? பாட்டி. அவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருப்பான். ஒரே பையன் கலெக்டர் ஆவானா, டாக்டர் ஆவானா, வக்கீல் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, பைத்தியமாவான். பைத்தியமாவான். தயவு செய்து சொல்றேன், எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தனைகளை உங்கள் பிள்ளைகள் மீது திணிக்காதீர்கள். ஏன்னா அவங்களுக்குன்னு சில சிந்தனைகள் இருக்கு. கண்டுபிடிங்க, வருங்க, எவ்வளவு சாதனை, விளையாட்டுல சாதனை, கலை இலக்கியத்துல சாதனை. அப்போ உங்க பிள்ளைக்கு எதுல ஆற்றலோ அதை ஊக்குவியுங்க. விளையாட்டா, விளையாட்டு துறையில ஊக்குவித்து சொல்லு, நல்லா வா, நாளைக்கு விளையாட்டை வச்ச கல்லூரிகள் நிறைய இலவசமா கூப்பிடு, கவலைப்படாதீங்க, பல்கலைக்கழகமே கூப்பிடு. நான் கல்லூரியில இருந்துட்டு சொல்றேன், விளையாட்டுனால அவ்வளவு சாதாரணம் இல்லை. விளையாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நானும் நீயும் கேட்ச் பண்றதுக்கு கல்லூரிகள் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த கோட்டாவில் உங்க பிள்ளைகள் வர முடியும். அவர்களுடைய திறமைகள் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து அதுக்கு ஒரு ஊக்கமும் உற்சாகமும் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கனாலே போது, பிள்ளைகள் நல்லவர்களாக வல்லவர்களாக வருவார்கள். நான் பிள்ளைகளை பார்த்து ஒரு 2 கேள்வி கேட்டுட்டு முடிச்சுக்கிறேன். மாணவர்கள் எல்லாம் இப்ப என்னன்னா, ஒரு நிதானத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு படத்துல வடிவேல் சொன்னான்ல, போற போக்குல போறமா ஓடிட்டே இருக்கிற மாதிரி வெளிச்சம் ஒண்ணும் தெரியல. ஏன்னா எங்களுக்கு அத்தனை வெளிச்சத்தையும் கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் இருட்டுக்குள்ள இருக்கிறீங்கிற நம்பிக்கையில் பேசுற, சிரிக்கிறீங்க நம்பிக்கையில் பேசிட்டு இருக்கிற.
என்ன ஒரு நிதானமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2 கேள்வி பிள்ளைகளை பார்த்து. மாணவர்கள் இருக்கிறீங்களா? இருந்தா ஜோர ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். உங்ககிட்ட ஒரு கேள்வி மனசுக்குள்ள நீங்களே கேட்டுக்குங்க. சரி, இவ்வளவெல்லாம் சொல்றைய ஏன் படிக்கணும்? கேட்டுக்கோ ஒரு கேள்வி. இவ்வளவு பேசுறது இல்ல, ஏன் படிக்கணும்? 2வது கேள்வி, யாருக்காக படிக்கணும்? கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டீங்களா? சரி, ஏன் படிக்கணும்? சமீபத்துல நான் வளைகுடா நாடு குவைத்துக்கு போயிருந்தேன். என் கூட ஒரு பிரபலமான நடிகையும் வந்துச்சு. நாங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு விமானத்துக்கு வர்றோம். திடீர்னு மேடம் அப்படின்னு ஒரு சத்தம். 2 பேரும் திரும்பி பார்த்தா ஒரு நபர் ஒரு 10 கிலோ இருக்கு. அரபு நாடுல பேரிச்சம்பழம் தான் ஸ்பெஷல். ஒரு 10 கிலோ பேரிச்சம்பழம் இருக்கு. அதை தூக்கிட்டு